திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்துல தனி நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தர்காவுக்கு சொந்தமான படிக்கட்டு பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்ய வழிவகுக்கும் என மேல்முறையீட்டு வழக்குல வாதிடப்பட்டு இருக்கு. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வருது. இந்த வழக்குல வக்ஃபு வாரியம் ஆஜரான வழக்கறிஞர்கள் மலை உச்சியில் பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தர்கா அமைக்கப்பட்டதாகவும் அங்கு தொழுகை நடைபெறுவதாகவும் தெரிவிச்சாங்க. தீபத்தூண் எனப்படும் தூண் பகுதிக்கு செல்வதற்கு அடிவாரத்துல இருந்து நெல்லித்தோப்பு வந்து அங்கிருந்து தர்கா மண்டபம் அருகே பிரியும் பாதை வழியாக தான் செல்ல முடியும். இதனை தனி நீதிமன்ற நீதிபதி கவனத்தில் கொள்ளவில்லைன்னு வாதிடப்பட்டு இருக்கு. தனி நீதிபதியின் உத்தரவு தர்காவுக்கு சொந்தமான படிக்கட்டு பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்ய வழிவகுத்துவிடும் வகையில் இருக்கிறதுனோ வக்ஃபு வாரியத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் வாதிட்டாங்க. தனி நீதிபதி உத்தரவை நிறைவேற்ற கோரி அரசபாண்டி என்பவர் கொடுத்த வழக்குல திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கும் தூண் தீபத்தூண் தானோ, பிரச்சனையை திசை திருப்பவே மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் வாதிட்டாரு. பின்னர் இந்த வழக்கின் விசாரணை அடுத்த நாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டு இருக்கு.